நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் உரை மீதான எதிர்கட்சிகளுடைய விவாதத்திற்கும் தமிழக அரசு குறித்த எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பதிலுரை வரனார். கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட சட்டசபையில் 9:35 9:40 தன்னுடைய உரையை தமிழக முதலமைச்சர் தொடங்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவருடைய உரை நிகழ்ந்துச்சு. அங்கே வாத பிரதிவாதங்கள், எதிர்கட்சிகளுடைய கூச்சல் குழப்பங்கள், அவங்க வெளிநடப்பு எல்லாம் நடந்துச்சு. அந்த பதிலுரையில் ஏன்னா கடந்த ஒரு வார காலமாக கடுமையான பரபரப்பாக சட்டசபை போகுது. எதிர்கட்சிகள் இந்த ஆட்சி 40 நாளில் என்னென்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னீங்க, பண்ணலை. ஒரு பக்கம் மின்சார தடை இருக்குது, மின்வெட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சட்ட ஒழுங்கு கெட்டி எடுக்குது, வாயை துறங்க சிஎம் அப்படின்னு பேசினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சொன்ன வாக்குறுதிகளில் இந்த 2500 அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு இதெல்லாம் எப்போ கொடுக்க போகிறீங்க? நீங்கள் சொன்னது போலவே பெண்களுக்கான தமிழ்நாடு இலவச பேருந்து எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் காமன் மேன்ட்ட இருக்குது. ஆனால் சட்டசபைக்குள்ளே இந்த 40 நாளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாக்கு மேலே பல்ல போட்டு எதிர்கட்சிக்கு கேட்டிருக்காங்க. அப்போ சும்மா இருப்பாரா தமிழ்நாடு முதலமைச்சர்? சும்மாவே ஆடுவார். சலங்கையை கட்டி விட்டால் பயங்கரமாக ஆடுவார்ல. இருந்தாலும் சட்டசபை அவர் பேருந்தில் பேசுகிற மாதிரி, தேர்தல் பரப்புரையில் பேசுகிற மாதிரி அவர் பேச மாட்டார். ஏன்னா சட்டசபைக்கு ஒரு மாண்பு இருக்குது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாதுரை, கர்ம வீரர் காமராஜர் இவங்கெல்லாம் இருந்த அமைச்சரவை இல்லையா, சட்டசபை இல்லையா? அதனால் ஒரு மாண்போடு நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அப்போ சட்டசபைக்குன்னா அவருக்கு ஒரு பிரத்யேகமான பேச்சை தயாரிப்பு, துண்டு சீட்டு தான், A4 சீட்டு தான், இருந்தாலும் அது பிரத்யேகமாக இருக்க போகுது. பதிலுரை ஒன்று பளிச்சுன்னு அடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா அரை மணி நேரம் பேச்சு. ஒன்றே தான் மிஸ்ஸிங்கு. ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்கும் ஒரு குத்துப்பாட்டும் இருந்திருந்தா உண்மையிலே ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி, குஷி பார்த்த மாதிரி, பிகில் பார்த்த மாதிரி, பீஸ்ட் பார்த்த மாதிரி, நம்ம கத்தி பார்த்த மாதிரி கூட இருந்திருக்கும். ஒரு மியூசிக்கை போட்டு டன் 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 அப்படின்னு மியூசிக்கை மட்டும் அனிருத்தை கூட்டி போயிட வேண்டியது உள்ள. அனிருத் மியூசிக் உள்ள. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன் சிவா மாஸ்டருடைய கோரியோகிராஃபி, இந்த பக்கம் நம்ம ராஜீவ் சுந்தரம் டான்ஸ் மாஸ்டர், பிரபதி மாஸ்டரோட கூட்டலாம். இவங்கெல்லாம் இருந்தால் முதலமைச்சருக்கு இன்னும் கொஞ்சம் வைப்பு உருவாகும். ஏன்னா அது மட்டும் தான் இல்லை, டான்ஸ் நடக்கலை, ஃபைட்டு நடக்கலை, பிஜிஎம் இல்லை. அப்படியே ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி பண்ணியிருக்காப்புல. இது சட்டசபையா, சினிமா தியேட்டரா, இது சட்டசபையா, இது ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய மனதில் இருக்குது. இது ஒரு முதலமைச்சர், இது ஒரு சட்டசபை, இதுக்கு ஒரு ஓட்டு, இதுக்கு ஒரு எம்எல்ஏக்கள், இதுக்கு ஒரு அமைச்சரவை, ஒரு கேடா அப்படின்னு கேள்வி ஒவ்வொருத்தர் மனசையும் இருக்குது. தமிழ்நாடு சட்டசபையுடைய மாண்பை சீர்குலைத்து நாசமாக்கி ஒரு முதலமைச்சர் உரை எவ்வளவு கேவலமாக இருக்குமோ அவ்வளவு கேவலமாக இருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் உரை. அந்த உரைக்குள்ள இருக்கிற ஓட்டை அப்புறம் பார்ப்போம். எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாங்கல்ல, என்ன கேள்வி? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கிற எல்லா விவசாய கடனையும் தள்ளுபடி பண்ணுவோம், 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50 விழுக்காடு தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லிட்டு சிறு குறுன்னு பிரிச்சிங்க. என்ன பண்ணாங்க? விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, தலைமைச் செயலகத்தை முற்றுகை வரேன்னு சொன்னாங்க, திருவாரூரில் போராடினாங்க, சேலத்தில் போராடினாங்க. உங்கள் கட்சியின் சார்பாக உங்கள் கட்சியின் சார்பாக தாவேக்காவில் விசில் சின்னத்தில் திருவண்ணாமலையில் போட்டி போட்ட குண்டர் சட்டத்தில் திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்ட விவசாயி அருள் போராடினாரா இல்லையா? பதிவு போட்டாரா இல்லையா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரா இல்லையா? கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்களா இல்லையா? விவசாய சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சா இல்லையா? முதலமைச்சர் சொல்கிறாரு சட்டசபையில், விவசாயிகள் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்காங்க, விவசாய பெருங்குடி மக்கள் நம்ம கூட தான் இருக்காங்க, இந்த ஆட்சி கூட தான் நிற்கிறாங்க. ஒரு சில எதிர்கட்சிகளோட தூண்டுதல் அடிப்படையில் சில விவசாயிகள் நமக்கு எதிராக போராடுறாங்க. இப்போ திருவண்ணாமலையில் போட்டி போட்ட அருள் எதிர்கட்சியின் தூண்டுதல் அடிப்படையில் பேசுகிறாரா? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விவசாய சங்கம் இதை கண்டிக்குத, இந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ண சொல்லி அவங்களும் எதிர்கட்சிகள் தூண்டுதல் தான் பண்ணுறாங்களா? தமிழ்நாடு முழுக்க சாட்டை எடுத்து உடம்புல அடிச்சுக்கிறான் விவசாயி. அவன் எதிர்கட்சி தூண்டுதலால் சாட்டை எடுத்து வைக்கிறான். சாட்டை எடுத்து அடித்து உடம்பை புண்ணாக்க சொல்லி எதிர்கட்சி தூண்டுதா? மண்ணை சாப்பிட்றான், எதிர்கட்சி தூண்டி சாப்பிட்றான்னா கேவலமான வார்த்தை.
இது வந்து சொல்றது சட்டசபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய வார்த்தை. விவசாயிகளை இழிவுபடுத்தி இதுவரைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் எந்த முதலமைச்சராக பேசிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அமைச்சர்கள் ஏதாவது பேசியிருக்கலாம். தமிழக சட்டசபைக்குள்ள ஒரு முதலமைச்சர் விவசாயிகள் தூண்டுதலால் போராடுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. இது நாளைக்கு சட்டசபை குறிப்பில் ஏறி இன்னும் 100 வருஷம் கழிச்சு வர பார்ப்பான். சட்டசபை குறிப்பில் விவசாயிகள் வந்து தூண்டுதலால் போராடுறாங்கன்னு சொல்லி அன்றைய முதலமைச்சர் பேசியிருக்காரு. அப்போ விவசாயிகள் என்றாலே தூண்டி விட்டு போராடப்படுவாங்க. நாளைக்கு ஒரு போராட்டம் 100 வருஷம் கழிச்சு ஒரு போராட்டம் நடக்குதுங்க. அன்னைக்கு ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறான். அப்போ பாருங்க, அன்னைக்கே சொல்லியிருக்காங்க இவங்க விவசாயிகளுக்கு தான் வேலை, தூண்டி விட்டா போராடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுமா பேசப்படாதா? இது ஒரு குறிப்பு, இது ஒரு ரெஃபரன்ஸ், இது ஹிஸ்டரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நீங்க நியூ எரா ஸ்டார்ட் ஆயிருச்சு, நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வாட்சை தட்டினீங்களே, அன்னையிலேருந்து உங்களுடைய ஆட்சி. அந்த எரா, அந்த சுறா, அந்த புறா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் ஏன் சார் நீங்கள் வந்து அங்கே பழிய போடுறீங்க? நீங்கள் வந்தால் செய்வேன். நீங்கள் ஏன் செஞ்சீங்க? ஒரு 6 மாதம் விட்டுருக்கலாம்ல. 6 மாதம் எதுவுமே கிடையாதுங்க. தள்ளுபடி கிடையாது, 1000 ரூபா கிடையாது, எதுவும் கிடையாது. 6 மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து டிசம்பருக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் அப்படி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. நீங்கள் இப்போதைக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க, பாதியாக பண்ணால் கேள்வி எழுப்புனா விவசாயிகள் வந்து தூண்டி விட்டு போராடுறாங்க. இவ்வளோ விவசாயிகளும் உங்களுக்கு எதிராக திமுக எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு போராடுறாங்கன்னா யாரை கொச்சப்படுத்துறீங்க? விவசாயம் தான் தெரியாது, விவசாயியின் வழியும் தெரியாதா? விவசாயத்தை விட விளையாட்டு பண்ணுறதான் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிற ஒருத்தரை பக்கத்தில் வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி விவசாயத்தின் அருமை தெரியும்? விவசாயத்துடைய கஷ்டம் தெரியும்? கடன்னா வாழ்க்கையில் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? சொஃபஸ்டிகேட்டட் பேபி. நீங்கள் சும்மா ஜஸ்ட் அண்ட் டேரக்ட் பிள்ளைன்னு சொன்னால் கூட சொஃபஸ்டிகேட்டட் பேபி 15 வயசு 16 வயசுக்கு அப்புறம் நல்ல ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்த நீங்கள் விவசாயம்னா நெல்லுனா என்ன, புல்லுனா என்ன, கரும்புனா என்ன, வேப்பங்கொட்டனா என்ன, புண்ணாக்குனா என்ன, தவிடுனா என்ன, உமினா என்ன, ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும். காய்கறினா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அரிசினா அண்ணாச்சிக்கல்ல கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு எப்படி விவசாயின்னு வழி தெரியும்? 1 லட்ச ரூபா கடனை வாங்க அவன் எத்தனை டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேங்க் ஏறி இறங்கணும்னு தெரியுமா? 1 லட்ச ரூபா கடனை வாங்கினா கூட கமிஷனு, இன்னைக்கு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷனை பிடிச்சிக்கிட்டு அதில் கடன் வாங்கியிருப்பான் கந்து வட்டிக்கு. அந்த கடன் அடைச்சி அவன் வீட்டுக்கு வரது 50,000 கூட வராது. அதில் புண்ணாக்க வாங்கி, அதில் உரத்தை வாங்கி, உர விலை வர 2500, 1500, 2000 ரூபா ஏறி போச்சு. இதை கொண்டு போய் வயலில் போய் போட்டால் ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறதுக்கு 1 லட்சம் செலவு பண்ணால் 95,000 ரூபா தான் கிடைக்குது, 5,000 நஷ்டம் அடைக்குது. ஏதோ ஒன்று இந்த வயலை வச்சிருக்கிறோம் விளைச்சி தள்ளுவோங்கிறதுக்காக, அதாவது என்ன சொல்ல வம்படியாக பண்ணுவாங்க இல்லையா? அப்படி தான் விவசாயம் இருக்குது. விவசாயம் என்பது லாபத்துக்கான தொழிலே அல்ல, அது வாழ வைப்பதற்கான கடமைக்காக பண்ணக்கூடிய ஒரு இராணுவம் போல தான் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. அவர்களை இவளை இழிவுபடுத்தி பேசக்கூடிய மனசாட்சி இல்லையா தமிழக முதல்வரே? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்கிறாராம். என்னது 8 மாதமாக டிஜிபியே போடாமல் இருந்தீங்களே அப்படிங்கிறப்பல, இதுக்கு அது பதில் இல்லையே. 8 மாதமாக டிஜிபி போடலை, நீங்கள் தான் டிஜிபி போட்டிங்கல்ல, இப்போ ஏன் கட்டுப்படுத்தலை? 8 மாதமாக டிஜிபி போடாமல் இருந்து அவங்க கட்டுப்படுத்தலை. சரி, 8 மாதத்துக்கு பிறகு நீங்கள் வந்து டிஜிபியை போட்டிங்களே, இப்போ ஏன் கட்டுப்படுத்தப்படலை? இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் 200க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்திருப்பதாக உங்களுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் குட்டி கதை சொன்னோன்னே சிரிச்சாப்பிடல எடப்பாடி பழனிசாமி. அவர் சொல்கிறார் 200 குற்றங்கள் நடந்திருக்கு. உங்கள் கட்சியை சார்ந்த ஆலந்தூர் பகுதி செயலாளர் வேம்புலி, பேரை பாருங்கள், வேம்புலி. அந்த வேம்புலி பாஞ்சிருக்கான், புலி மாதிரி பாஞ்சு போய் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். இந்த பக்கம் பார்த்தா சேலத்தில் மணிகண்டங்கிற உங்கள் கட்சிக்காரன் ஒருத்தன் 55 பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த காணொலியில் எடுத்திருக்கிறான். இந்த பக்கம் திருவாரூரில் பேருந்து நிலையத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒரு ஒன்றிய செயலாளர், தாவேக்காவோட ஒன்றிய செயலாளர் அந்த பொண்ணுக்கு ஈவ்டீசிங் பண்ணியிருக்கிறான். அங்கே சிறுவைகுண்டத்தில் எசக்கி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து தாவேக்காவை சேர்ந்த 2 பேர் பொறுப்பாளர், இளைஞரணி பொறுப்பாளர். அவன் தாவேக்கா தூத்துக்குடி மாவட்ட தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலமுருகன், ஜெயராஜ் 2 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணுவதாக அந்த பொண்ணு சொல்லுது. அதற்கு திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற பார்த்தாரு. இந்த பொண்ணை பார்த்து உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் எனக்கு மேலிட வரைக்கும் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ யார் இந்த மேலிடங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. இதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா முதலமைச்சர்? எவன் தப்பு செஞ்சாலும், யார் தப்பு செஞ்சாலும், என் கட்சிக்காரனே தப்பு செஞ்சாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன், அவன் மீது கடும் தண்டனை போடுன்னு சொல்லியிருக்கணும். ஜனநாயகன் படத்தை திருட்டுத்தனமாக வெளியிட்டவனுக்கு குண்டர் சட்டம். சரி, இங்கே ஏன் பாலமுருகன் மேலே குண்டர் சட்டம் போடலை? ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானே, கைது பண்ணி 20 நாள் ஆச்சு, அவன் மேலே தானே குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கணும். குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆற்று மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை,
பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தான் குண்டர் சட்டம். பேசுறவன் மீது போடப்படுகிற குண்டர் சட்டத்தை, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றவன் மீது போடப்படுற குண்டர் சட்டத்தை ஏன் சிறுவைகுண்டத்தில் கைது செய்யப்பட்ட உங்க கட்சிக்காரன் பாலமுருகன் மேல போடல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை கேட்டா தமிழக முதலமைச்சர் அதை பத்தி பேசவே இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டாப்ல. நெக்ஸ்ட் பேஜ் பிடிஓங்கிற மாதிரி அடுத்த பேஜுக்கு போயிட்டாப்ல. அதே போல எதிர்கட்சிகள் எழுப்பிய, தொடர்ச்சியாக நம்ம எல்லாரும் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி மின்வெட்டு. அதுக்கு முன்னாடி சிங்கப்பெண்கள் படை உருவாக்கிட்டோம், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்றார். வாட் இஸ் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிங்கப்பெண்கள்? சிங்கப்பெண்களுடைய வேலை என்ன, பணி என்ன, எந்த மாதிரி? எல்லா மாவட்டத்தையும் இயங்குவாங்களா, எல்லா ஊர்லேயும் வருவாங்களா, கிராமத்துக்கும் வருவாங்களா, அவங்களுக்கு எத்தனை பேர் புதுசாக எடுத்திருக்கீங்க, ஏதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா, ஃபண்டு ஒதுக்கிருக்கீங்க, யூனிஃபார்ம் தச்சு கொடுத்துருக்கீங்க, அந்த யூனிஃபார்முக்கும் அந்த சிங்கப்பெண்கள்கிட்டயே 2500 ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. எப்பேற்பட்ட அரசு! அவங்க புதுசாக தயாரிக்கிறீங்க, ஒரு யூனிஃபார்ம் கூட கொடுக்க முடியாது அவங்களுக்கு, சிங்கப்பெண்களுக்கு. சிங்கப்பெண்களாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லாமல் காவல்துறையால் அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு, ஒரு லேடி ஏற்றுன்னு நினைக்கிற போலீஸு, ஒரு உயரதிகாரி திட்டுக்கு வந்து தாம்பரத்தில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதுதான் சிங்கப்பெண்களுக்கான பாதுகாப்பா? முதல்ல தாவேக்கால இருக்கக்கூடிய சிங்கப்பெண்களுக்கு தாவேக்கா கட்சிக்காரனால பாதிப்பு ஏற்படுது. சிறுவைகுண்டத்தில், சேலத்தில், இங்கே ஆலந்தூரில், பல்வேறு பகுதிகளில் தாவேக்கால கூடிய பெண்கள், அவங்கள முதல்ல பாதுகாப்பதற்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் வருது. அது அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, போதையை கொண்டு வரும்போதே தடுத்துருக்கணும், போதையை உள்ளே விட்டுட்டாங்கன்றீங்க. சரி, போதையை உள்ளே விட்டாங்க, நீங்கள் தான் வந்துட்டீங்கல்ல. நீங்கள் வந்த பிறகும் அவங்களே கை காட்டுறீங்க. ஒரு படம், மலையாள படம் சமீபத்தில் வந்திருக்கு. அந்த படத்தில் புதுசாக ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்ஐ வந்திருப்பார். அந்த எஸ்ஐ வந்த உடனே அவருக்கு வந்து எதுவுமே கையாள தெரியாது, எல்லாமே வந்து புதுசாக இருக்கும், ஒரு எஃப்ஐஆர் கூட போட தெரியாது, ஒரு எதிரிகளை வந்து அணுக தெரியாது, எதுவுமே இருக்காது. அப்போ தொடர்ச்சி அந்த ஊரில் கொலை நடந்துருது. அப்போ அவர் வந்து எஸ்பிடி போய் சொல்லுவார், சார் எனக்கு வந்து நான் இப்போ டியூட்டிக்கு வந்திருக்கேன், என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு. நீங்கள் இன்றைக்கி தான் டியூட்டிக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்கள் கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணுற வரைக்கும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. உங்களுடைய திறமையை நீங்கள் நிறுவிங்க, நீங்கள் யாருக்கும் நிறுவிங்க, இந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிச்சு நிறுவிங்கம்பார். என்னங்க நீங்கள் வந்து அவன் மேலே முன்னாடி இந்த எஸ்ஐ மேலே பழி போடுறது, முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர் மேலே பழி போடுறது, இல்லை வந்து கூட இருக்கவன் மேலே பழி போடுறது, இப்படி பழி போடாதீங்க, இப்படி பழி போட கற்றுக்காதீங்க. முதல்ல நீங்கள் உங்களோட திறமை நிறுவிங்க. வாட் இஸ் உங்களுக்கு கவர்னன்ஸ்னால் என்ன? விஜய் அவர்களுடைய, தமிழக முதலமைச்சருடைய தாட் ப்ராசஸ் என்ன, அவருடைய பொருளாதார கொள்கை என்ன, அவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியலையே சார். இதுக்கு முன்னாடி தெரியல. சரி, தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பேசலை, வாயை திறக்கலை, பத்திரிகை சந்திப்பு நடத்தலை. சட்டசபையிலையும் எவனோ ஒருத்தன், எனக்கு தெரிஞ்சு எவனோ ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஸ்கிரிப்டை பார்த்த பிறகு நான் கூட ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுப்பாரு, ஏதோ பழைய டேரக்டர் ரவணா ஒருத்தர் எழுதி கொடுக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இவர் ஆதவ் டீம் எழுதி கொடுக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு கேவலமான ஸ்கிரிப்டை விஜய் அவர்களை தவிர வேறு யாராலும் எழுத முடியாது. ஒன்று புசியானது எழுதிருக்கணும், இல்லை விஜய் எழுதிருக்கணும், இல்லை 2 பேரும் சேர்ந்து உட்காந்து நைட்டு முழுக்க எழுதிருக்கணும். ஏன்னா இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு மட்டமாக, இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ரீல்ஸ் தனமாக திருப்பாச்சி சிவகாசி பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அதை தான் இன்றைக்கி ஸ்கிரிப்டாக கொண்டு வந்து தமிழக முதலமைச்சர் சட்டசபையில் படிச்சுக்கார். இவன் வந்து சிவகாசி ஆடியன்ஸு, இவன் திருப்பாச்சி ஆடியன்ஸு. இவனுக்கு என்ன வேணும்? இவனுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு வேணும். ஹல்லமதி கபி போ மாதிரி, அவங்க அப்பன் செஞ்ச தப்புல ஆத்தா செஞ்ச வெத்தலை பிறந்திருக்கேன்டா, அந்த மாதிரில கும்புட போன தெய்வம் குறுக்கே வந்த தையா, குறுக்கே வந்த தையா அப்படின்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி ஆடுறவனுக்கு, இல்லை வந்து இப்படி கையை அப்படி போட்டால் அதுக்கு இது பண்ணுறவனுக்கு, நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டோ என் பேச்சா நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசுகிறேன், அப்படி பண்ணுறவனுக்கு, அவனுக்கு வந்து இது போதும். இல்லைனா சட்டசபைக்குள்ள யார் அண்ணாதுரை சட்டசபைகள் இப்படி பண்ணாரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டசபைகள் இப்படி பண்ணாரா? பேரறிஞர் பெருந்தகை இப்படி பண்ணியிருக்காரா? இல்லை கலைஞர் கருணாநிதி தான் இப்படி பண்ணியிருக்காரா? ஐயோ, சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க யார் சபாநாயகர், நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறாப்புல. இதுக்கு வந்து விஎஸ் பாபு பண்ண ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. அவர் விளக்கு வச்சோம் விளக்கு வைத்தோம் விடிய விளக்கு வச்சங்க மாதிரி ஆக்ஷனே நல்லா இருந்துச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் சொல்லிட்டாராம், இந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டாராம். உடனே வந்து இவர் ஒரு ஆக்ஷன் உங்களை முடிச்சிட்டேன்னு காட்டுறாராம். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்லை பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. குட்டி கதை சொல்கிறாப்புல,
தமிழக முதலமைச்சர் என்ன இந்த மாதிரி ஒரு பெரியவர் வெயிலோட தாக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து என்னப்பா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து உங்கள் அப்பாவை காணோம், அதான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னார். இது கதையில் அந்த பெரியவர் சொன்னதான். இப்படி எங்களுக்கும் நக்கல் பண்ண தெரியும், எங்களுக்கும் இது மாதிரி சர்காஸ்டிக்காக பேச தெரியும்னு சொல்கிறாரு. இந்த குட்டி கதை மாதிரியே இன்னொரு குட்டி கதை இருக்குது. அதை யாராவது சட்டசபையில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் யாரும் சொல்லலை. அது என்ன கதைனா, ஒரு சின்ன பையன் அவனே கஷ்டப்பட்டு தயாரிப்பாளரை தேடி அவனே தொழில்நுட்பம் கற்றுக்கிட்டு ஒரு படத்தை எடுத்து அவனே நடிகரை பிடிச்சி எல்லாம் பண்ணி மேலே ஏறி வாரான். அப்போது அந்த தயாரிப்பாளர் போய் சொல்லியிருக்காரு, எப்பா உங்கள் அப்பா தான் பெரிய ஆள், உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவோட அப்பா உங்கள் தாத்தா சின்ன பிள்ளையிலேருந்து அவரை நடிகராக்கி அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பேக்கப்பாக நின்னாரு. அது மாதிரி உங்கள் அப்பாவும் உனக்கு நிற்கும்லப்பா, உங்கள் அப்பா சொன்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்படின்னு அந்த பையன்ட்ட அந்த ஆள் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், என் தங்கச்சியோட பட்டமளிப்பு விழாவுக்கே எங்கள் அப்பா வரமாட்டான், அவன் இதுக்காக வரப்போகிறாரு, இன்னுமாடா எங்கள் அப்பாட நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். இந்த கதை யாருக்கு புரிதோ இல்லையோ, இந்த ஒருதலை ராகத்தில் நம்ம டி ராஜேந்தர் வந்து ஒரு கதை சொல்லுவார். இது மாதிரி ஒரு வெள்ளை ரோஜாவை ஒரு கிளி வந்து லவ் பண்ணியிருக்கு. அந்த கிளி போய் காதலை சொல்லும்போது அந்த வெள்ளை ரோஜா சொல்லிச்சான், நீ எப்போ நான் வந்து சிகப்பாக மாறணும் அப்போ தான் உன்னை காதலிப்பேன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த கிளி என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய அழகான அந்த அழகால் முள்ளை எடுத்து உடம்பெல்லாம் குத்திக்கிட்டு அந்த ரோஜாவை வந்து வெள்ளை ரோஜாவை சிகப்பாக மாற்றிருக்கு. இந்த கதை யாருக்கு புரியுமோ இல்லையோ, போனால் உனக்கு புரியும்னு சொல்லி ஒரு ராகத்தில் டிஆர் சொல்லுவார். இந்த கதை யாருக்கு புரியுதோ இல்லையோ, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதே போல் எதிர்கட்சிகள் வச்ச மிக முக்கியமான குற்றச்சாட்டு, பள்ளிக்கூடங்களில் ரீல்ஸ் போடுறாங்க. பள்ளி குழந்தைகள்கிட்ட இந்த போல் தாவேக்காவினர் ஆய்வுங்கிற பேரில் போய் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து வம்படியாக திணிக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களில் தாவேக்காவுடைய அட்டகாசம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் பொதுமக்கள்கிட்ட, ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்திக்குது. பல பெற்றோர்கள் கொந்தளிச்சு போயிருக்கான். என் பிள்ளையை நான் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கத்தான் அனுப்புகிறேன், பாட்டு பாட அனுப்பலை. என் பிள்ளையை நான் பள்ளிக்கூடத்திற்கு வரலாறை தெரிந்து கொள்ள, அறிவியலை தெரிந்து கொள்ள, கணிதத்தை தெரிந்து கொள்ள, புவியியலை தெரிந்து கொள்ள, உலகத்தை தெரிந்து கொள்ள அனுப்புகிறேன் ஒழிய விஜயை தெரிந்து கொள்ள அனுப்பலை. அதை நான் வீட்டிலே டிவி போட்டு பார்த்து வச்சுருவேன். ஆனால் வம்படியாக போய் பாட்டை போட்டு விஜய் உருவப்படத்தை வரைஞ்சி வெயிலில் உட்கார வச்சு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து வாடி 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 கைப்படாத சீடி அப்படிங்கிற பாட்டுக்கு ஆடுறாரு. அதுனா வாடி வாடி கைப்படாத சீடி அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டுச்சுன்னா என்ன பதிலை சொல்லுவார் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிற கேள்வியை பெற்றோர்கள் எழுப்புறாங்க. அதை எதிர்கட்சிகளும் எழுப்பும்போது வாயை ஒரு தடவை கூட திறக்கலை. அதுக்கு வாயத்திறங்க சிஎம் இப்போ சொல்லலாம், அதுக்கு வாயத்திறங்க சிஎம்னு. இது பற்றி முதலமைச்சருடைய கருத்து என்ன? அதில் ஸ்கிரிப்டில் இல்லையா, இல்லை எழுதும்போது ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? முதலமைச்சர் வந்து அந்த உரையை தொடங்கும் போது அவர் என்னென்ன பண்ணியிருக்கணும்னு ஆரம்பித்தார். நம்ம சாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்துடல, நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட்டுங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்ம இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மீனவர்களுக்காக நாகப்பட்டினத்தை போராட்டம் பண்ணியிருக்கிறோம். எப்படி மீனவர்களுக்காக நாகப்பட்டினம் போராட்டம். இப்போ நம்மளுடைய வேட்டைக்காரன் படத்துலேருந்து இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு அங்கே போய் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாப்புல. இங்கே சட்டசபையில் பண்ணுற மாதிரி தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தார். 2011 நாகப்பட்டினத்தில் மீனவர் பிரச்சனைகளுக்கு ஆதரவாக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினோம். மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டிச்சு பேசி அதில் நம்மளோட எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. சரி, வரைக்கும் போராட்டம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம ரொட்டிப்பால் முட்டை திட்டம், விலையில்லா மருந்தகம், விலையில்லா படிப்பகம், விலையில்லா வெளியகம்னு கொடுத்தோம். எங்கே கொடுத்தாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தேடி பார்க்குறேன். ரொட்டிப்பால் முட்டை திட்டமா? ரொட்டி, பால், முட்டை, இந்த மூணையும் தமிழ்நாடு முழுக்க 6 கோடி மக்களுக்கும் விநியோகம் பண்ண மாதிரியும், இந்த ரொட்டிப்பால் முட்டை திட்டத்தை கொடுத்தா நான்லாம் வந்து இப்படி வளர்ந்த மாதிரியும். என்னையா ரொட்டி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷேமாக இருக்கு. ஐ எம் ஷேம் ஆன் மீ. ரொட்டிப்பால் முட்டை திட்டம், ரொட்டிப்பால் முட்டை இவங்களுக்கு நீ நான் குடிச்ச ரொட்டிப்பால் முட்டை நீ வளர்ந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ரொட்டிப்பால் முட்டை எங்கேயா கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க? வாங்கினவன் ஒருத்தன் கூட சொல்ல, ஆனால் கொடுத்தவன் தான் சொல்லிட்டு இருக்கான். வாங்கினவன் சொல்லணும். இப்போ விஜயகாந்த் சாப்பாடு போட்டாருன்னா நான் விஜயகாந்த் சாப்பிட்டேன்னு பல பேர் சொல்கிறான். அண்ணன் சீமான் வீட்டில் உதவியாளர்கள் யார் போனாலும் சாப்பாடு எத்தனை பேர் சொல்கிறாங்க. முத்துக்குமார் பணி அணிலாடு முன்றில் பதிவு பண்ணுறாரு. அன்னைக்கு கூட அண்ணன் சிங்கமொழி சொன்னார், போசண்ணன் சொன்னார், எல்லாரும் சொல்கிறாங்க சீமான் சாப்பாடு போடுவாருன்னு. எம்ஜிஆர் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன்னா எல்லாரும் சொல்றதுக்கு ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படி இங்கே ரொட்டிப்பால் முட்டை திட்டத்தில் நீங்கள் கொடுத்தீங்க, நான் வாங்கினது யாரு? வெளியகம் சரி, வாங்கினது யாரு? படிப்பகம் சரி, அங்கே படித்தவன் யாரு?
நாம் தமிழர் கட்சினா 4 லட்சம் யூனிட் ரத்தத்தை கொடுத்துருக்கு, குருதிக்கொடை பாசறை கொடுத்துருக்கு. முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா மின்சாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், நம்ம மேலே பெரிய அன்பு வச்சிருப்பாரு, ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொன்னார், நாம் தமிழர் கட்சி வந்து குருதிக்கொடை பாசறை மிக சிறப்பாக செயல்பட்டு இத்தனை லட்சம் யூனிட் ரத்தத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி பதிவு ஏதாவது இருக்கா? கொடுத்தோம். அப்போலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலுக்கு வரும்போதே நம்ம வந்து பெரியார் கொள்கையில் வந்து முழுசாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்படின்னு நம்மனாப்புல இந்த எனக்கு நம்மன்னு சொன்னால் வடிவேல் காமெடி தான் ஒத்துக்கு வந்துச்சு. ஏண்டா வந்தாப்புல பிடிச்சி நாங்கன்றீங்க, நீங்கள் எத்தனை பேர்? வெளியே தெரியுது ஒரு உருவம், உள்ள பல ரூபங்களை படுக்க போட்டிருக்கோம், அதெல்லாம் வெளியே நடமாட விட்டால் நாடு தாங்காதுமாப்புல. அது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படி நம்மன்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்க வந்த மக்களையே வந்து பண்ணிட்டு என்னன்னு தெரியும். அது நம்ம மனசில் ஆறாத வடுவாக இருக்குது. அதுக்கு நம்ம மேலேயே பழி போட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்து அராஜகத்து உச்சம், அரசியல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னாப்புல. சரி, கரூரில் விஜய் அவர்களை பார்க்க வந்த மக்கள் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம பல முறை பேசிட்டோம், அது வந்து பல தடவை பேசியாச்சு. பழைய கதவு மாதிரி கிரிச்சின்னு சத்தம் பேச பல தடவை பேசியாச்சு. விஜய் அவர்களுடைய பார்வையில், தமிழக முதலமைச்சரின் பார்வையில் அது யாரோ பண்ணிட்டு பழி போட்டாங்க. அதெல்லாம் சொல்கிறாப்புல, என் மீது பழி போடுறாங்க, அதெல்லாம் உச்சபட்ச அரசியல் அநாகரிகம், அரசியல் அராஜகன்றாப்புல, அராஜகம் கஜகஜான்றாப்புல. அப்படின்னா யாரோ ஒருத்தர் அந்த 41 பேரை கொண்டுட்டாங்க, சரிதானே? அது யாரு? Who is that killer? Who is behind that கரூர் இன்சிடென்ட்? யாரு? யாரோ ஒருத்தங்க இருக்காங்களே. அப்புறம் ஏன் இந்த 40 நாட்களாக கரூர் விவகாரம் தொடராக ஒரு தனி குழு நியமித்து ஒரு தனி எஸ்பி தலைமையில் அதை விசாரித்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் டீம் போட்டிருக்காங்க, சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்துட்டீங்க. செந்தில் பாலாஜி தான் பண்ணியிருப்பாருன்னா செந்தில் பாலாஜி கைது பண்ணதில் என்ன தயக்கம் உங்களுக்கு? கரூர் எஸ்பி, கரூர் கலெக்டர், கரூர் டிஎஸ்பி, கரூர் இன்ஸ்பெக்டர் தான் காரணம் என்றால் அவர்களை தூக்கி உட்கார வச்சு விசாரித்து என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்பதற்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? நீங்கள் பண்ணல மீன்ஸ் வந்து உங்களால் நடக்கலை, உங்கள் கட்சிக்காரங்களால் நடக்கலை, உங்கள் ஆட்கள் நடக்கலை, உங்கள் காலதாமத்தினாலோ. இன்றைக்கி வந்து 500 பேர் இருக்காங்க, அதனால் வந்து நாங்கள் வந்து இது தேவையில்லைன்னு சொல்லி ரமேஷ் சொல்கிறாப்புல, அமைச்சர். 500 பேர் தான் வந்துட்டு போகிற இடம், அதனால் பார்க்கிங் தேவையில்லை. அது மாதிரி தான் கரூரில் கொஞ்சம் பேர் வருவாங்க, அதனால் தண்ணி தேவையில்லை. கொஞ்சம் பேர் வருவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு பார்க்கிங் தேவையில்லை. அதனால் கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் சாப்பாடு தேவையில்லை அப்படின்னு கேட்டவருடைய அலட்சியத்தினால தான் 41 பேர் இறந்து போனாங்க என்று நான் சொல்லலை, கரூர் மக்களே சொல்லியிருக்காங்க. ஆவணமாக சாட்டையிலே வீடியோ இருக்குது, வேணா எடுத்துறேன், அப்படியே அனுப்புகிறேன், பனையூருக்கு சீடியா போட்டு அனுப்புகிறேன், ஹார்ட் டிஸ்க் கூட அனுப்புகிறேன். அப்போ அந்த 41 பேர் மரணத்திற்கு ஏதோ ஒன்று காரணம்ல. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் ஏன் இன்னும் அவர்களை கைது செய்யலை? அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. சரி, இப்போ 40 நாள் வேண்டாம், இன்னொரு 40 நாள் எடுத்துட்டா கைது செய்வீங்களா? அப்புறம் மிக முக்கியமான ஒரு கருத்தை சட்டசபையில் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கதுங்க. இது வரைக்கும் நம்ம வச்சது விமர்சனம், இப்போ வச்சுக்கிறது உண்மையிலே வரவேற்பு. என்னன்னா, அவங்க தயவில் ஆட்சி பண்ணலை, அவங்க தயவால் இது ஆட்சி நடந்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்களாகவே தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்தாங்க, அவங்களாகவே தான் ஐயோமல் வந்தாங்க, ஐயோமான்ட்டு வந்தாங்க, அவங்களாகத்தே வந்து விசிகா வந்தாங்க, அவங்களாகத்தான் வந்து காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் கூப்பிடல, அவங்க வந்தாங்க. உள்ள கூப்பிட்டா வந்திருப்பாங்க, அப்படி தானே? கூப்பிடலாம் வந்திருக்க மாட்டாங்க, நீ கூப்பிட்டா வந்திருப்பீங்க, அப்படி தானே? அப்போ வந்துட்டாங்க, அவங்களாவே வந்தாங்க. அப்படின்னா திமுக என்ன சொல்வது? எங்கள் உடன்பிறப்புகள், எங்கள் திமுக காரன், எங்களுடைய கரவேட்டி கட்டினவன் 40 நாள் 50 நாள் உழைச்சி நாங்கள் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டு தான் காங்கிரஸ் காரனும் விசிகே காரனும் ஐயுஎம்எல்லும் ஐயோமாவும் கம்யூனிஸ்ட்டும் ஜெயிச்சாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களா வந்தாங்கன்றீங்க. அவங்க தயவுலக ஆட்சி உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு உண்மையிலே ஒரு போல்ட்னஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் இதில் நிற்கிறீங்க, உங்களுடைய வில் பவரை பார்த்து, உங்களுடைய மேன் பவரை பார்த்து, உங்களுடைய கரிஸ்மாட்டிக்கை பார்த்து, உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை பார்த்து தான் அவங்க வந்திருக்காங்கன்னா, இந்த ஐயுஎம்எல்லும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த விசிகா, காங்கிரஸ் வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது ஒன்று இருந்தால் ரிசைன் பண்ண சொல்லுங்கள். திமுக காரன் போட்டு ஓட்டு, திமுக காரன் கரவெட்டி கட்டிய ஓட்டு, தீய சக்தி போட்ட ஓட்டு உங்களுக்கு எதுக்குங்க? ரிசைன் பண்ண சொல்லுங்க. மரியாதைக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கரும் மரியாதைக்குரிய ஐயா இசைக்கு சுப்பையாவும் ரிசைன் பண்ண மாதிரி, அம்மா மதுராந்தகத்தில் அம்மா ரிசைன் பண்ண மாதிரி ரிசைன் பண்ண சொல்லுங்க. ரிசைன் பண்ணிட்டு மறுதேர்தலை சந்திக்கட்டும் ஐஎம்எல், மறுதேர்தலை சந்திக்கட்டும் விசிகா, மறு தேர்தலை சந்திக்கட்டும் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மற்ற எல்லாமே சந்திக்கட்டுமே. சந்திச்சு உங்க சின்னத்தில் நிப்பாட்டி வெளில வைங்க. அப்புறம் 119 வந்துட்டு அப்புறம் நீங்க பேசலாம். யாரு தயவலும் இல்லாத ஆட்சி இது, என்ன ஆச்சுன்னு அப்ப சொல்லலாம். இப்போ திமுக பிச்சை போட்டாச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதை நீங்க இப்ப சொல்லிடக்கூடாது.
உங்க தயவல் இல்லாத ஆட்சி என்று இப்ப சொல்லிடக்கூடாது. மே 4ஆம் தேதி இரவு ஆரம்பித்து மே 8ஆம் தேதி இரவு வரைக்கும் கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 5 தடவை ஆளுநர் மாளிகைக்கும் நீலாங்கரைக்கும் போயிட்டு உள்ளே வெளியே போறாரு, ஆளுநரை பார்க்குறாரு, ரிப்பீட்டு போறாரு, ஆளுநரை பார்க்குறாரு, ரிப்பீட்டு போறாரு, ஆளுநரை பார்க்குறாரு, பதவி அமைக்கிறதுக்கு கோர்றாரு, ரிப்பீட்டுன்னு போயிட்டு இருந்தீங்கல்ல. அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும், இது யார் தயவலும் இல்லாத ஆட்சி. சோஃபாவை தூக்கிக்கிட்டு விசிக அலுவலகத்திற்கு, கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு, காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போயிட்டு உட்கார்ந்துருந்தீங்கல்ல, அப்போ சொல்லியிருக்கணும் இது யார் தயவலும் இல்லாத ஆட்சி என்று அப்போ சொல்லியிருந்தா சூப்பர், சிறப்பு, மகிழ்ச்சி. நல்ல ஒரு போல்டு லீடருங்க இவர். பாருங்க, திமுக காரன் போட்ட ஓட்டுகளுக்கு தேவையே இல்லைன்னு ஒரு முதலமைச்சர் நிற்கிறாருங்க. மறு தேர்தலே சந்திச்சாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம இவங்க கூட நம்ம இந்த எம்எல்ஏக்கள் ஓட்டுகளுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணி நிற்கிறாரு அப்படின்னா அது பாராட்டுக்குரியது. அப்போ நீங்கள் போல்டான முடிவு எடுத்திருந்தா அது வரவேற்கத்தக்கது. 40 நாள் கழித்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆள் இல்லாத சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு இது யார் தயவலும் இல்லாத ஆட்சின்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி உங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல 4 பேர் கேட்டிருக்கான். அதே போல நான் வீட்டுக்கே போயிட்டேன்னு தனியா தாவே காட்சி என்ன பண்ணிருக்கேன் கேட்குறாங்க. சாதி மதத்தையும் நம்ம ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்றாரு. வீடியோவே வேணாங்க, நான் பேரவா. சாதி மதத்தையும் ஒழிச்சிருக்கீங்கன்னா எதுக்கு நீங்கள் பெரம்பூரில் போட்டி போட்டீங்க, எதுக்கு திருச்சி கிழக்கில் போட்டி போட்டீங்க? திருச்சி கிழக்கில் சாதி பார்த்து போட்டி போட்டீங்க, பெரம்பூரில் மதம் பார்த்து போட்டி போட்டீங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி ரமேஷை திருவரங்கத்தில் கொண்டு போய் எதுக்கு சார் நிப்பாட்டினீங்க? சார் ஹலோ சார், ஏன் சார் நிப்பாட்டிங்க? நாங்குநேரி தொகுதியில் பிறந்த பாளையாங்குட்டியில் வீடு வச்சிருக்கக்கூடிய RS முருகனை ஏன் திருநெல்வேலியில் போட்டி போட வச்சிங்க? ஆலங்குளத்தில் விபினை ஏன் நிப்பாட்டினீங்க? எதுக்கு நிப்பாட்டினீங்க? நாடாக இருந்தாலும் நிப்பாட்டினீங்க. தென்காசியில் யாராவது ஒரு கோணரை நிப்பாட்டவன் ஏன் நிப்பாட்டல? ஒரு தேவரை, ஒரு தேவேந்திரரை, நாடார் பெருமக்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால் நாடார் நிப்பாட்டுறீங்க, சரிதானே? இப்போ இங்கே சாதியை ஒழிச்சிங்க. நீங்கள் சாதியை ஒழிச்சிருந்தீங்க, மதத்தை ஒழிச்சிருந்தீங்க அப்படின்னா மேல்பாதி கோவிலுக்கு கூடிய சீலை உடச்சி பறையறையும் படையாச்சியும் ஒன்றா கைகொட்டு கூட்டு போங்க. உங்கள் பக்கத்தை நான் நிற்கிறேன். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பாட்டு பாட சொன்னால் அவன் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அது மாதிரி எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னால் அவர் ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல. பதில் உரை தான் நிகழ்த்தணும், உங்கள் பாட்டுக்கு உரை நிகழ்த்தக்கூடாதுல்ல. நீ என்னமும் கேளு, எனக்கு தெரிஞ்சது தான் எக்ஸாமில் எழுதுவேன் அப்படின்னு ஒரு மாணவன் முடிவெடுத்துட்டான்னா அவனால் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவுரங்கசீப்பினுடைய வரலாறு எழுது அப்படின்னு சொன்னால் அந்த சீப்பு நல்ல சீப்பு, அதை வைத்து தலை சீவினால் தலை நன்றாக இருக்குன்னு ஒருத்தர் எழுதுனானா அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய சட்டமன்ற உரை. இதை விட கொடுமை தெரியுமில்ல, முதலமைச்சர் உரையை வாசிட்டு இருக்காரு. அதில் விவசாயிகளுடைய கடன் 1370 கோடி. முதலமைச்சர் வாசிக்கிறாப்புல 1370 கோடியாம். ஒன்று 1370 கோடின்னு சொல்லணும், இல்லை 1370 crore சொல்லணும். 1300 நம்பர்ஸ் போட்டுக்கிறதுல எழுத்தாக இருந்தால் வாச்சிடறாப்புல. இப்போ 2070 அப்படின்னா வாச்சிடறாப்புல. நம்பர்ஸ் இருக்குன்னா தலைவனுக்கு தெரியலை. உடனே 1370 கோடி. அப்புறம் கடைகள், டாஸ்மாக் கடையை முடிந்தாங்க 717 கடை. நான் 717 அப்படின்னு எழுத்தாக இருந்தால் வாசிக்கிறாப்புல தெரியுது, தமிழ் தெரியுது பிள்ளைக்கு. ஆனால் 717 இருக்குது அப்படின்னா தெரியல. 717 டாஸ்மாக்கு. எப்போ சட்டமன்ற குறிப்பில் ஏறிக்கிட்டு இருக்கு. 717 டாஸ்மாக்னே முதலமைச்சர் உரையை ஏற்றி வச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை 717 நம்பர் தான் போட்டிருப்பாங்க, வாய்ஸாக இருக்காதுல்ல. 700 எழுதி கொடுக்கப்பா, 717 தமிழ் எழுதி தொலைங்க. 717 டாஸ்மாக்ன்றாப்புல 1370 கோடிங்கிறார். இதை பார்க்குற தமிழ் இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாம் பார்த்துருக்கான், கிட்ஸ் தான் நிறைய பார்க்குறான். இப்போ இவன் வீட்டில் நல்லா தமிழை வளர்ப்பான். இருமொழி கொள்கைன்னு சொல்கிறத தப்பாக புரிஞ்சுட்டாப்புல. இருமொழி கொள்கைனா 2 மொழியில் பேச தான் இருமொழி கொள்கை போலன்னு சொல்லிட்டு 1370 கோடி. இப்போ தமிழ் வந்துருச்சு, ஆங்கிலம் வந்துருச்சா, அதான் இருமொழி கொள்கைன்னு தப்பாக புரிஞ்சிருக்காப்புங்க தமிழ்நாடு முதலமைச்சர். இருமொழி கொள்கைனா அப்படி கிடையாது. இருமொழி கொள்கை வேற காரணம் இருக்கு. இதுக்கு பேர் தமிங்கில கொள்கை. நீங்கள் பேசிட்டு போய் தங்கிலீஷு தமிங்கிலம் திருத்திக்கோங்க, திருத்தி தொலைங்க. கொஞ்சம் உங்கள் முதலமைச்சருடைய உரையை வாங்கி கொஞ்சம் திருத்தம் பண்ணி கொடுங்க. தமிழ் வளர்ச்சித்துறை ராஜ்மோகன் பாவம், அவர் எங்கே திருத்தம் பண்ணுவார்? அவரையே சட்டசபையில் போட்டு பொழந்துட்டு போகிறாங்க. நேற்று உட்காந்து ராஜ்மோகன் சகோதரர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருந்தார். யார்? எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார். அங்கே உட்காந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாப்புல, நாங்கள் வீட்டுக்கு போய் டிவி பார்த்துட்டு இருக்கோம், அங்கே அமைச்சர் எங்களுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்காருன்னு. அதில் தொங்குனது தான் ராஜ்மோகன் தலை. அப்புறம் எப்படி முதலமைச்சர் உரையை திருத்துறது? தலைவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நாங்க என்ன பதில் இது, என்ன மரபு இது?
நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? இதை விட பெரிய கொடுமை, நம்ம சொன்ன குட்டி கதையை விட வெளியே போய் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காப்புல. என்ன கதைன்னா, இவர் அப்பாவை பற்றி ஒரு கதை சொன்னாரா? அவர் சொல்லியிருக்காரு, செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவியோடைய கதையெல்லாம் தமிழ்நாடுக்கே தெரியும் இருக்காரு. கொடூரம். எதுவும் பலத்த காயமா? தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகளுக்கு வாய்க்காதது 50 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு வாய்ச்சிருக்குது. முதல் தேர்தலில் வெற்றி பெறுகிற வாய்ப்பு. இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களை பாராட்ட எல்லா வாய்களும் தயாராக இருக்குது. நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்க எல்லா காதுகளும் தயாராக இருக்குது. ஆனால் வந்து 40 நாள் கழிச்சோம் இது திமுக பண்ணிடுச்சு, இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணிட்டாங்க, 15 வருஷமாக நடந்தது அத்தனை பேருக்கும் தெரியும். 2017 டிசம்பருக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்த பிறகு என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, குடும்பமாக போட்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ ஊழல் இருக்குது, இவ்வளோ 40 ஃபண்ட் இருக்குது, கனிம வள கொள்ளை எல்லாத்தையும் 15 வருஷமாக ஒருத்தர் தமிழ்நாடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தாரு. அதை நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க. எல்லாமே தெரியும். இப்பவும் அவங்க மேலே பழி போடாமல் உருப்படியாக ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செய்கிறதுக்கு யோசிங்க. எதுவுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புனால தான் இந்த ஆட்சி தப்பாக போயிட்டுருக்குன்னு இனிமேலும் சொன்னீங்கன்னா மக்கள் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டாங்க. இப்போ கிளாம்பாக்கத்தில் நீங்கள் வந்து பேருந்து ஏறுறீங்க. பேருந்து ஏறும்போது எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தன் வந்து வண்டியை தாறுமாற அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தேடிக்கிட்டு இருக்கான், ஸ்டீரிங் எங்கே, ஆக்சிலேட்டர் எங்கே, ஏபிசி, ஏ ஃபார் ஆக்சிலேட்டர், பி ஃபார் பிரேக்கு, சி ஃபார் கிளச், ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் தான் மனசுக்கு வருது. இவன் ஏபிசின்னு சொல்கிறாங்கன்னு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கியர் ராடை தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே என்ன ஒரு குச்சியை நட்டு வச்சுருக்காங்க, கொடிக்கம்மா அப்படின்னு. அப்போ வந்து கேட்குறாங்க, என்னங்க இப்படி தேடிக்கிட்டு இருக்காரு, ஏபிசின்னு படிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச்சின்னு தேடிக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ பயணிகள்லாம் பேனிக் ஆகிருக்காங்க. அப்போ வந்து கண்டக்டர் சொல்லியிருக்காப்புல, ஒன்றும் இல்லைங்க, வண்டிக்கு புதுசு அவர் இப்போ தான் முதல்ல வந்திருக்காப்புல, ஏற்கனவே இந்த டிரைவர் சரியில்லைன்னு சொல்லி இவரை எங்கள் ஓனர் வந்து போட்டு வச்சிருக்காரு, இவருக்கு டிரைவிங்கே தெரியாது, ஆனால் கோயில்பட்டி போகிறதுக்குள்ளே கற்றுக்குவாப்புல. நீங்கள் திருநெல்வேலி தானே போகணும், திருநெல்வேலியில் சேஃபாக நீங்கள் இறங்குவீங்க, அது நான் பொறுப்பு. என்னங்க திருநெல்வேலியில் எப்படிங்க சேஃபாக வண்டி ஓட்டவே தெரியலைங்க, இவர் விழுப்புரம் தாண்டுவாருக்கு டவுட். ஏங்க வண்டினா அப்படி இப்படி அடிக்க தான் செய்யும். பழைய வண்டி டயர்லாம் தேஞ்சி கிடக்கு, இது இருக்குது. ஏற்கனவே ஓட்டினவன் ரொம்ப தேமானமாக்கி வச்சுட்டு போயிருக்கான். ஏற்கனவே ஓட்டினவன் வந்து ஃபுல்லாக மீச்சு பிரேக்கெல்லாம் வந்து இதில் கிரிப் இல்லாமல் கிடக்கு. அப்படி தான் ஓட்ட முடியும். 2-3 ஆக்சிடென்ட்னா கூட அவர் வந்து கோயில்பட்டி போகிறதுல கற்றுக்குவாருங்க, நம்பி ஏறுங்க அப்படின்னு சொன்னால் ஏறுவீங்களா ஏற மாட்டீங்களா? 60 பேர் பயணிக்கிற பேருந்துக்கே நல்ல ஓட்டுநர் வேணும்னா 8 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுக்கு நல்ல தலைமை வேண்டாம்? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.